அங்கிள் அங்கிள், இந்த வயிற்றுச்சல் பிடிச்சவன் வீட்டில் இருக்கானா இல்லை செத்துட்டானான்னு தெரியலையே. வாங்க 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 வந்துருக்கீங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கேன். எனக்கு என்ன குறை? நீங்க தான் இந்த சினிமான்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்களே, நீங்க நல்லா இருக்கீங்களா? இல்லை அங்கிள், படத்துல புக்கே இருக்கேன், அதான் உங்களை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடலான்னு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? படத்துல புக் ஆயிட்டீங்களா? அஜோ, எனக்கு அப்பவே தெரியும் நீங்க தான் தமிழ் சினிமாவை ஆள போற அடுத்த தளபதி. இனிமே உங்க மாமன் ஆச்சு ஹீரோ, நீங்க ஹீரோ. மாப்பிள்ள, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே சொந்தக்காரன் நான் மட்டும்தான் நம்ம குடும்பத்துல, தெரியுமா? ஆமா, நீங்க நல்லா இருக்கணும்னு டெய்லி சாமி ரூம்ல உட்காந்து நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் நம்மளாம் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன், தெரியுமா? எது நீங்க சினிமான்னு காசு ஏதோ அழிக்கிறேன்னு அப்போ மாப்பிள்ள நான் அப்படி சொல்லுவேன்னா, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு சொந்தக்காரன் நான் மட்டும்தான் மாப்பிள்ள. ஓ அப்படி, சரி சரி, நெக்ஸ்ட் மந்த் பூஜை வச்சிருக்கேன், வந்துருங்க. கண்டிப்பா வரணும். ஓ மாப்பிள்ள, நான் இல்லாம உங்க வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்? உங்க படத்துக்களுடைய பூஜை எப்படி நடக்கும்? நானும் முதல் ஆளா வந்து நிப்பனா இருக்கும். இவனுக்கு ஒரு மாந்திரிகம். A few moments later. இந்த வயிற்றுச்சல் பிடிச்சோன்னே டக்கு நம்ப போயிடுச்சு. என்ன ஏதோ வத்தி ஸ்மெல்லு, ஏதோ மந்திர சவுண்டெல்லாம் கேட்குது. அதுவும் படத்தில் புக் ஆயிட்டானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? கோடை பக்கத்தில் வீடு வாங்குவான், ப்ரொடியூசர் பண்ண கல்யாணம் பண்ணுவான். அதுவும் பெரிய உடனே விடக்கூடாது. பகவதி அம்மையே அவன் நடிக்கிற எல்லா படமும் ஃபிளாப் ஆயிடணும். அவன் பெரிய அளவே ஆகக்கூடாது. அம்மையே பகவதி அம்மையே.